bowler name. Bowler name pa. Veera. Bowler name nu 3 தடவை கேக்குறேன். Go. Sham next match. Okay. என்னப்பா கன்ஃபியூஷன்? ஓகே. பெதர் ஆஃப் சைடில் கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க. பவுண்டரி எனக்கு வெளியே நில்லுங்க. முரளி மான்ஸ்டர் அவர் சொல்லு. முரளி இரு அகன் இரு. ஜெகனே அவங்களை பின்னாடி போக சொல்றா. மர்த்த வேடி பார்த்துன்னு இருக்கானுங்க, என்னன்னு தெரியலையே. கோபி டு மாடி. நல்ல ஒரு பால் அது. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஷாட் ஃப்ரம் U11. ஆமாம் ஷஃபல் ஆனால் செகண்ட் லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால், 2 ரன் இது. ஆஹா, இந்த போலர் பொறுமையாக ஓடி வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் போடுறாருப்பா. வசந்தே பவராக இருக்கு. கிரிக்கெட் பால் மாதிரி ஃபீல்டிங், முட்டிக்கிட்டெல்லாம் போட்டுக்கணும். 2 balls 2 single ஆடி இருக்காங்க யுனைடெட் 11s. நல்ல ஒரு ஸ்டார்ட். ஆஹா, அகைன் சூப்பரான ஒரு பால். ஆஹா, வசந்த் சரியான ஃபீல்டிங் பா. ஐயோ, சரியான ஒரு ஃபீல்டிங். அவரும் பால் பாசி அணியை சேர்ந்தவர் தான். எம்பிடி பிரதர்ஸ் அப்படியே இருங்க, எல்லாருமே இங்கே இருங்க. அப்படியே குவார்டர் ஃபைனல் சூட்டா வெயிலோட வெயில முடிச்சு விட்டுணும். எம்பிடி எங்கே போகிறோம்? ஓகே. நல்ல ஒரு ஷாட் சேதிஸில் அடிக்கப்பட்டது. 6 ரன்கள் ஃப்ரம் தி பேட் ஆஃப் ராஜி. ஃபர்ஸ்ட் கிராண்டட் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க U11s. யுனைடெட் 11s. ஜம்பர் ஆன் பிரஷர். சிஎல் தேட போறார். சிஎல் ஒரு மிஸ் டைம் ஷாட். கேட்ச் ஆகுமா விஷ்ணு கிட்ட? அப்பீட்டோ நல்ல ஒரு கேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க ராஜி. பேக் டு பெவிலியன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இன் ஷானவாஸ். சூப்பரான ஒரு சீனியர் லேட் ஃபார் U11. நிறைய பேரோட ரோல் மாடல் கூட சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டர்னாலே சென்னையில் ஒரு 20 வருஷமா ஷானவாஸ் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதுக்கு அடுத்தது வீரா இல்லை, அதுக்கு அடுத்து 4th 5th வருவான் வீரா. அஜித் கேஷுவலாக வராது. பால் இருப்பா பால் போடுறாங்களா பார்க்கணும். ஓகே.
சூப்பர் வரும் ஒரு பால் பா. ஓவர். தேங்க்யூ அம்பையர். 10 ரன். ஒரு ஓவர் 10 ரன். நெக்ஸ்ட் bowler இஸ் வசந்த் ஃபார் எம்கே செலக்ட். பவராக இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட். கோபி சூப்பராக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க U11s. பார்ப்போம். மேடி ஆன் ஸ்ட்ரைக். த பார்ட்னர் இன் கிரைம் இஸ் ஷானவாஸ். ஆஹா, ரிலே ஃபீல்டிங் பா. முருகா அண்ட் பீட்டர் சரியான ஒரு ஃபீல்டிங்கு. ஆஹா, எக்ஸலண்ட் பால் பா. சூப்பர்பான ஒரு பால் ஃப்ரம் வசந்த். கிராண்டட் ரன் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இங்கே வின் பண்ண முடியும். 140+. 140+ ஆடினா மட்டும்தான் வின் பண்ண முடியுங்க. ஃபேக்ட் அதான். ஒரு மிஸ் டைம் ஷாட் கேட்ச் ஆகுமா? 4 runs from the bat of மேடி. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே ட்ரை பண்ணாங்க வசந்த் மற்றும் அருண். பட் பால் ஏமாத்தி எல்லைக்கோட்டை சென்றடைந்தது. 4 ரன்கள். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலு. எம்பிடி மற்றும் இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க ரெடியாக இருங்க. ஒடி என்கிற பிரசாந்த் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பனானா ஸ்பான்சர் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா வருஷமே ஸ்பான்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த வருஷமே கண்டினியூ ஆகுறாரு. ஒடி என்கிற பிரசாந்த். ஆஹா ஆஹா, கிரேட் ஷாட் ஃப்ரம் தி பேட் ஆஃப் ஷானவாஸ். பால் நல்லா தெரிஞ்சது. ஒரு ஃபிளாட் பேட்டட் ஷாட் ஃப்ரம் ஷானவாஸ் த லெஜண்ட். அவ்வளவுதான் 6 ரன்கள். பேக் டு பேக் 6 runs from the bat of ஷானவாஸ். எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு மேட்ச். நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு ஸ்டார்ட். 2 அணியினருமே பலம் வாய்ந்த அணியினர்கள். எம்கே செலக்ட் மற்றும் U11s. 29 is the score after completion of 2 overs. 29 for 1. 29 for 1 after completion of 2 overs. நெக்ஸ்ட் bowler யாருன்னு பார்ப்போம். மான்ஸ்டர் முரளி. மான்ஸ்டர் அவர் டீம் மான்ஸ்டர், அதன் கேப்டன் முரளி. ஆன் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேடி. நல்ல ஒரு ஷாட். மிஸ் டைம் ஷாட். அது கேட்ச் ஆகுமா? கேட்ச் டிராப். கேட்ச் டிராப். ஒரு முக்கியமான கேட்ச் டிராப் பா. கையில் விழுந்த கேட்ச்.
ஒரு மிஸ் டைம் ஷாட் கேட்ச் ஆகுமா இந்த முறை? இந்த முறை அவுட். முக்கியமான ஒரு விக்கெட். லெஃப்ட் ஹேண்டர் பேக் டு பெவிலியன். 2 பாலுமே விக்கெட் பால் தான் போட்டிருக்காரு மான்ஸ்டர். ஜெகன் ஆன் பிரஷர். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஜெகன் அடுத்த பால் விக்கெட் போயிடுச்சு. கூலாரு. மேட்ச் நம்ம கையில் தான். எக்ஸலன்ட் ஷாட். கேட்ச் ஆகுமா? 6 ரன்கள். நோ லுக் ஷாட். மணி ஒரு ஃபிளிக் ஆஃப் த ரிஸ்ட். சூப்பர்பான ஒரு ஷாட். 6 ரன்ஸ் முதல் பாலே. Excellent shot, straight to the fielder, only one. Excellent fielding, excellent throw from Jagan. Salavoil Jagan. நல்ல ஒரு ஷாட், அது லெக் திஸ்ல அடிக்கப்பட்டது. சூப்பர்பான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் அருண். 1-2 மார்மா. 2 runs from the bat of Maddie. எக்ஸலண்டா போட்டுருக்காரு மான்ஸ்டர். சூப்பர்பா போட்டுருக்காரு. தேங்க்யூ அம்பையர். At the end of 3 overs, score is 39 for 2. 39 for 2 at the end of 3 overs. 3 ஓவருக்கு 39க்கு 2 விக்கெட்ஸ். நல்லா தான் போட்டிருக்காரு, பிரச்சனை இல்லையா. 12th மேன் ஆல்பர்ட் சொல்றாரு, நல்லா போட்டிருக்காங்க, பிரச்சனையே இல்லை இப்போ வரைக்கும், நான் விளையாடினாதான் பிரச்சனைன்றான். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் எம்கே செலக்ட். உண்மையாலே சூப்பராக செலக்ட் பண்ணிருக்காரு முருகா பிளேயர்ஸை. சூப்பர், நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். அருண் வசந்த் பால் வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துடுறான் அந்த மரத்துக்கிட்ட. அங்கே என்ன இருக்குன்னு தெரில. எக்ஸலண்ட் பால்பா. கோபி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார், எக்ஸலண்டாக போட்டார். சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் எம்கே செலக்ட். இது முடிஞ்ச உடனே குவார்டர் ஃபைனல்ப்பா. டீம்ஸ் பி ரெடி. நல்ல டைம் ஷாட், வெல் டைம் ஷாட். மணி பேட்லேருந்து வந்திருக்கு. ஒன்லி 1. சூப்பராக போயிட்டு இருக்குப்பா மேட்ச், பவராக இருக்கு. Wait, thank you umpire, thank you. Four runs. எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. லக் ஃபேவர்ஸ் டு U11. 1 ரன் 4 கன்வெர்ட் ஆயிருக்கு. என்னன்னு தெரியல, மேடி சரியா டைம் பண்ணல நீங்க பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஃபயர் ஒர்க்ஸ் தான்.
பாப்போம். லோகேஷ் அவரை வரவேற்கிறோம். லெக் திசையில் அடிக்கப்பட்டது. ஆஹா, உழைக்கிறான்பா வசந்த். சூப்பர்பான ஒரு ஃபீல்டிங். ஒன்லி ஒன். एक्सेलेंट शॉट. ए फ्लिक ऑफ द रिस्ट. मनी बैटलन सुपर वंदिरुक्कु. वेट करो भाई, वेट करो. लास्ट बॉल इरुक्कु, पापोम. நல்ல ஒரு ஷாட். அது ஆஃப் தி சைல் அடிக்கப்பட்டது. ஒன்லி ஒன். 53 at the end of 4 over. Score is 53 for 2. சந்தோஷ். At the end of 4 over. Score is 53 for 2. ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்கும்னு. 100 ரன்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த கிரவுண்டில். ஃபோர் ஓவர்ஸ்க்கு 53 for 2. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் எம்கே செலக்ட். சூப்பர்பான ஒரு ஷாட். கேட்ச் என்ற முறையில் அவுட். எக்ஸலண்ட் கேட்ச் ஃப்ரம் முரளி. ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுப்பா. ஹோம் கிரவுண்டுனா சும்மாவா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் என்எஸ் ராஜ்குமார். இவர் வந்து டிஎன் பிளேயர்ப்பா. தமிழ்நாடு பிரீமியர் லீகோட பிளேயர் ராஜ்குமார். திருச்சிக்கு பிளே பண்ணாரு இந்த வாட்டி இந்த சீசன். சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன். எக்ஸலண்டா ஆனார் இந்த சீசன்.
ஒரு ரன் மட்டுமே அவர் ஃபேஸ் பண்ண முதல் பால்ல ஒரு ரன் ஆடி இருக்காரு. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் ராஜ்குமார். ஒன்லி ஒன். ஆஹா, எக்ஸலன்ட் டேக், சரியான கேட்ச் பா. அந்த நண்பர் நேம் யாரு? கிறிஸ்டோ. ஆஹா, கேப் போட்டனால தெரியல. சூப்பரான ஒரு கேட்ச். அன்பார்ச்சுனேட்லி ராஜ்குமார் பேக் டு பெவிலியன். பேக் டு பேக் விக்கெட்ஸ் லூஸ் பண்றாங்க U11. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் இஸ் வசந்த் ஃபார் U11. சின்ன ஒரு தடுமாற்றம். MK செலக்ட் பவரா இருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு ஷாட் அது. 6 ரன் ஃப்ரம் தி பேட் ஆஃப் வசந்த். இந்த மேட்ச் நடுவர்கள் அகுன் பிரகாஷ் மற்றும் சிவா எக்ஸலண்டா பார்த்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸா 2வது மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. $62 ஃப்ரம் 5 overs. 5 ஓவருக்கு 62க்கு 3. நல்ல ஒரு ஷாட். ஆஹா, கோபி ஒரு மாதிரி லேசியா இருக்க மாதிரி இருக்காரு. ஆனா எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றாருப்பா. போலிங் சூப்பரா போட்டிருக்காரு 2 ஓவருமே. ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்றாரு. ஆஹா, இது அல்லவா ஷாட்? அதுதான் 6 தான். அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போனாலே 6 ரன்ஸ் தான். சூப்பரான ஒரு ஷாட். ஃபர்ஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் டு சந்தோஷ். சந்தோஷ் இருக்கீங்களா? கொஞ்சம் கலெக்ட் பண்ணீங்க. சூப்பரான ஒரு bowling effort from முரளி. White +2.
நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே அருண் கிட்ட இருந்து எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு மேட்ச். வசந்த் பேட்லேருந்து ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேக் ஆன் ஸ்ட்ரைக் இஸ் மேடி. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருக்காரு. சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்டது. ஆஹா ஆஹா, லவ்லி எஃபர்ட் அங்க கேப்டன் சூப்பரா பண்ணியிருக்காரு. செம்ம சேர் கிடைக்குது. நல்ல ஒரு எஃபர்ட். $75. 6 overs 75 for 3. 4. After completion of 6 overs, score is 75 for 4. First match of the man of the match is Santosh. 46 ரன் மற்றும் 2 important wickets எடுத்தனால சூப்பரான ஒரு பிளேயர், ஆல்ரவுண்டர் சந்தோஷ். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு எம்பிடிஐ சேர்ந்த சந்தோஷ். நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் அருண். வசந்த் பேக் டு பெவிலியன். 5வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. U11. Next batsman is Harish from U11. சந்தோஷ் 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 நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே விளையாடணும் சொல்லிடுங்க சத்யா கிட்ட. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சூப்பரா போட்டிருக்காருப்பா ராஜ்குமார். ஆஹா, ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் போலியே ராஜ். பவரா இருக்கு போலிங். சூப்பர் சூப்பரா. எம்கே செலக்ட் பவரா இருக்காங்கப்பா. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். கிராண்டட் ரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இந்த மேட்ச்ல. பாப்போம். அவ்வளவுதான் ஷாட். எக்ஸலன்ட் ஷாட் ஃப்ரம் மேடி. மீட் ஆஃப் த பேட் கரெக்டா எடுத்து பிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல சூப்பரா ஆடிருக்காரு. தேங்க்யூ. $85 for 5. 7 ஓவர்ஸ்க்கு 85 for 5. போன ஓவர் 75, இந்த ஓவர் 85. For any clarifications on the score, please contact Veera Raghavan.
Vasant to bowl second over and team's 8th over. Superban over shot off the side அடிக்கப்பட்டது 6 runs from the bat of Harish. First ball 6 runs consider பண்ணிருக்காரு Harish. Superban over start 91 ஆடி இருக்காங்க 7.1ல 91. ஆறு ரன்கள் ஹரிஷ் வந்தவொடனே ஸ்கோர் பவர் ஆயிடுச்சு. சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. பவராக இருக்கு ஒரு மாதிரி, ஷூவெல்லாம் பவராக இருக்கு முருகாத். சூப்பர் ஃபிட் வேற. கம்ஃபர்டபுளான ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க U11 ஜெகன் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். நல்ல ஒரு ஷாட் மேடி பேட்ல இருந்து வந்திருக்கு. கவர் திசையில் அடிக்கப்பட்ட 6 கிராண்டட் ரன்ஸ். நல்ல ஒரு ஷாட் அது மேடி பேட்ல இருந்து. சூப்பர்பான ஷாட். Harish sacrifices his wicket. Harish sacrifices his wicket and back to pavilion. Thank you umpire. Wide. சூப்பர்பான ஒரு நாக் ப்ளே பண்ணிட்டு வராரு. சின்ன ஒரு நாக் ஹரிஷ் பேட்ல இருந்து. 2 எக்ஸலன்ட் ஷாட்ஸ். Keeper. அம்பேர் யார் அவுட்? ஓகே. விவேக் அவுட். ஆன் ஸ்ட்ரைக் இஸ் சாண்டி. சக்தி பனானா வேணா கலெக்ட் பண்ணிக்கோ. வா டீமுக்கு எடுத்துக்கோ. வாங்கிட்டு வராங்க. ஓகே. வர வரி இருக்குமா தெரில. வாஜார் என்ன வாஜார்? ஓவர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடைந்தது. ரன் வந்து 107. 108 இஸ் டார்கெட். 108 ஆடணும் முருகா. 108 ஆடணும்.
108 ஆடணும்பா. எம்கே செலக்ட் 108 இஸ் a டார்கெட். பார்த்து we welcome Mr. Toparaji மற்றும் ஹாரி பாட்டர். எடுத்துக்கிறேன்றாங்கடா. சக்தி அவங்ககிட்ட குத்துருவாடா. அது உட்காந்துருக்காங்களே. பனானா ஸ்பான்சர் பண்ண ஒடி என்கிற பிரசாந்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஜமைக்கா ஃப்ரெண்ட்ஸ். மாதவனம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஜமைக்கா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி 5ஆம் ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபயர் பால் டோர்னமெண்ட்டு ஹார்சி லிட்டில் விங்ஸில் சூப்பராக போயிட்டுருக்கு மேட்ச். இந்த மேட்ச் இஸ் பிட்வீன் எம்கே செலக்ட் மற்றும் யுனைடெட் லெவன்ஸ். 107 is the score, 108 is a target for MK Select. Batsman is Christo மற்றும் விஷ்ணு. அம்பையர்ஸ் இந்த மேட்சோட ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்துங்க. தேங்க்யூ அகுன் பிரகாஷ் மற்றும் சிவா. கேப் போட்டுக்கோ சிவா, கேப் இருந்தால் யார்கிட்டயா வாங்கி போட்டுக்கோ. ஓகே ஓகே ஓகே. பன்னினூல்லாம் கை விட்டுக்காத, லைவ்ல தெரிவேன், பவரா தெரிவேன். அவங்ககிட்டே இல்லை. First over in for U11 is Vivek.
சூப்பரான ஒரு சீனியர் லேட், நல்ல ஒரு பவுலர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார் U11. ஆஹா, சூப்பரான ஒரு ஷாட் லெக் திஸ்ல அடிக்கப்பட்டது. கேப்ல போயிட்டு இருக்கு. 1-2 மர்மா, ஒன்லி 1. ஐயோ, ரன் அவுட் சான்ஸ் புடிச்சாச்சு இந்த அவுட், பட் 2 runs. ரிஸ்கி சிங்கிள் ஃப்ரம் MK Select. 4 runs பா, கோல்டன் பால், 4 runs. வீரா லெக். ஆஹா, சூப்பரான ஒரு ஷாட், 4 runs on the bat of Cristo. சூப்பரான ஒரு கம்பேக் ஃப்ரம் விவேக். பைஸ் என்ற முறையில் 1 ரன்கள் மட்டுமே. பேட்டா ஓகே. லெக் பைஸ் என்ற முறையில் 1 ரன்கள். இந்த மேட்சை வெற்றி பெறுவர்கள் MPT 11 ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல். நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே கண்டக்ட் பண்ணுவோம். ரெடியா இருங்க MPT பிரதர்ஸ். சூப்பரான ஒரு பால், தேர் எண்ட்ஸ் ஓவர். 11 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க MK Select. நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் MK Select. சர்ணா மாமா ரெடியா? பேனரு பூ பிரவீன். சூப்பரான ஒரு ஷாட், ரிவர்ஸ் என்ற முறையில் 6 ரன்கள் ஃப்ரம் தி பேட் ஆஃப் கிறிஸ்டோபர். ஒரு ரன்கள் மட்டுமே.
6 run from the bat of Vishnu. நல்ல ஒரு ஷாட் அது. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் ராஜ்குமார். After completion of 2 overs, score is 25 for no loss. 2 ஓவருக்கு 25க்கு 0. Only one. சூப்பரான ஒரு ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் விவேக். 5 ரன் சேவ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். 5 ரன் சேவ் பண்ணிருக்காருப்பா. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பேட்டிங், எல்லாமே பவராக இருக்குது. இந்த மேட்ச் வந்து ஈவன்லி பாய்ஸ்ட். என்ன நடக்கும்னு தெரியாது, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 8th ஓவர் எண்டில் தான் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். செகண்ட் மேட்ச். இந்த மேட்ச் எம்கே செலக்ட் மற்றும் U11 சூப்பராக போயிட்டுருக்கு டோர்னமெண்ட். ஒரு ஃபுல் டாஸ் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் மிஸ் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோபர். ஆஹா, ட்ரேட்மார்க் ஷாட் ஆஃப் விஷ்ணு. இதான் இந்த சைடில் செம்ம ஸ்ட்ராங் அவன். .36 is the score after completion of 3 overs. 36 for no loss. 36 for no loss. Okay. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே 10 minutes பிரேக்கு, அப்படியே மேட்ச். எம்பிடி ரெடியா இருங்க. வரலன்னு நினைக்கிறேன். அதான்
ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட், ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்கார் ஷானவாஸ். சாண்டி அவரோட ஓவரை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேட்ச், அது ராஜு கிட்ட இருந்து சூப்பரான ஒரு கேட்ச். Christo loses his wicket and back to pavilion. Hello. Two minutes number break. No fourth over முடியும், இன்னும் 2 balls இருக்கு. Law Nature, DCC, Chennai Greens, Sairam Constructions. Sponsor போவாங்களா? சவுண்டா தான் பேசிட்டு இருக்கேன். டாட் பால். சாண்டி நல்லா வீசிட்டு இருக்காரு யுனைடெட் 11க்காக. Umpires called boundary. Arun over over. Mira 41 overs. 4 ஓவருக்கு 41 ரன் ஆடி இருக்காங்க. எம்கே செலக்ட் இன்னும் 4 ஓவருக்கு 24 balls 67 needed for MK Select.
ரெண்டு டீமும் ஈவனாக ஆடிட்டு இருக்காங்க. 24 பால்ஸுக்கு 67ன்றது பாசிபிள் தான் இந்த கிரவுண்டில். பட் யுனைடெட் 11ல் பெஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓவர் வேக் வீச வந்திருக்காரு. நல்ல ஒரு டாட் பால், நல்ல வேரியேஷன் காமிச்சார் வேக். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் bowler in சென்னை ஃபார் யுனைடெட் 11 வேக். யங்ஸ்டர் விஷ்ணு ஆடிட்டு இருக்காரு ஃபார் எம்கே செலக்ட். மறுபடியும் ஒரு நல்ல டாட் பால், விக்கெட். விஷ்ணு போல்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு வேரியேஷன்ல விக்கெட் எடுத்திருக்காரு விவேக். கொஞ்சம் எம்கே செலக்ட் தடுமாறிட்டு இருக்காங்க, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியல, செகண்ட் 4 ஓவர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பீட்டர். சேல வயல் பீட்டர். எம்கே செலக்ட் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸாக வச்சுருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. 22 balls 67 runs. நல்ல ஒரு ஷாட், பட் சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. விவேக் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அருண் ஆன் ஸ்ட்ரைக். விண்டெல்லாம் இந்த கிரவுண்டில் பார்க்கவே வேண்டாம், க்ளீன் ஹிட்டு 6 தான். நல்ல ஒரு வேரியேஷனில் டாட் பால் ஃப்ரம் விவேக். இந்த ஓவரில் ஒரு ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு டில் நவ். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராஸ் போட்டுருக்காரு. நல்ல ஒரு ஹிட், ஆனால் அவுட். அருண் ஒரு விக்கெட்டை இழந்துட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். இந்த ஓவர் ரொம்ப ஸ்லோ ரன் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க எம்கே செலக்ட். ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, அடுத்த 4 ஓவர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜி. இன்னும் 19 பால்ஸ் தான் இருக்குது. விவேக் இந்த ஓவர் அப்படியே மேட்சை யுனைடெட் 11 பக்கம் திருப்பிட்டார். 2 wickets 1 extras 1 run தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு டில் நவ். லாஸ்ட் பால். நல்ல ஒரு வேரியேஷன். அம்பேஸ் கால் ஓவர். ஸ்கோர் நோ ரன் ரன் இல்லை. ஸ்கோர் விடும் 43 ரன். இந்த ஓவரில் 2 ரன் தான் போட்டிருக்காரு விவேக். ஒரு வைடு ஒரு சிங்கிள், அவ்வளோதான். அப்படியே யுனைடெட் பக்கம் மேட்ச் திரும்பி இருக்கு. ஆனால் 18 பாலுக்கு 65ன்றது பாசிபிள் தான் இந்த கிரவுண்டில். ஜஸ்ட் 10 hits. எம்கே செலக்ட் 10 ஹிட்டு. நெக்ஸ்ட் பவுலர் சாண்டி ஃபார் யுனைடெட் 11.
டாட் பால். வர ஒரு பாலும் க்ரூஷியல் தான் இப்போ எம்கே செலக்ட்டுக்கு. நல்ல ஒரு ஷாட். கொஞ்சம் தடுமாற்றம் ஃபீல்டிங்கில், ஆனால் அது ஒரு ரன் தான். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எம்கே செலக்ட் இன்னும் பாசிபிலிட்டி இருக்குது உங்ககிட்ட. ராஜி டாட் பால் இல்லையா? அம்பேஸ் கால் டாட் பால். ஓகே, இந்த ஒரு ஸ்லோ ரன் ரேட்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க எம்கே செலக்ட். ஆஃப் சைடில் நல்ல ஷாட், அது நல்ல ஃபீல்டிங். ஒரே ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சாண்டி நல்லா அற்புதமாக டெக்னிக்காக போயிட்டு இருக்காரு. சிங்கிள் வில் நாட் ஹெல்ப் எம்கே செலக்ட். பெரிய ஹிட் தேவை. ரிவர்ஸில் ஒரு ட்ரை பண்ணாரு, அது பைஸில் ஒரு ரன். நல்ல ஒரு ஷாட் ராஜி கிட்ட இருந்து, அது 6. ஓவரா? ஓவர். இந்த ஓவரில் ஒரே 6 கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸ்கோர் 52 ரன்னு. 12 பாலுக்கு 56 ரன் அடிக்கணும். 12 பாலுக்கு 56 ரன்னு, 9 ஹிட். 7th ஓவர் போட வந்திருக்கிறது கார்த்திக், யுனைடெட் 11க்காக கார்த்திக். இன்னும் சான்ஸ் இருக்கு எம்கே செலக்ட்டுக்கு. பாசிபிலிட்டி தான். 12 பால்ன்றது 52 ரன்றது பாசிபிலிட்டி தான். இந்த கிரவுண்டுக்கு பாசிபிலிட்டி ஆர்சியில். அவுட். ஹெட்டுக்கு போனாரு பீட்டர், அவர் விக்கெட்டை எழுந்துட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், அவங்க விக்கெட்டை ஒன்றுனா லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வசந்த். 11 பாலுக்கு 52 ரன். balls 52 runs. Dot ball. நல்ல ஒரு ஷாட், ஆனால் ஆஃப் சைடில், அது ஒரே ரன் தான். கார்த்திக் நல்லா வீசிட்டு இருக்காரு. இன்னும் 9 பந்துகள் 51 ரன்கள் அடிக்க வேண்டும். சாரி, 9 balls 55 runs.
நல்ல ஷாட் ராஜி கிட்ட இருந்து, அது 6. பால் டு பால் ஒரு ஹிட் அடிச்சாதான் எம்கே செலக்ட் வெற்றி பெற முடியும், அதுவும் ட்ரா தான் பண்ண முடியும். 8 பால்ஸ்க்கு 49 ரன் அடிக்கணும். ஆஃப் சைடில் ட்ரை பண்ணாரு, அது 1-2 2 ரன். நல்ல ஒரு ஃபீல்டிங் சாண்டி கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட யுனைடெட் 11 வெற்றியை உறுதி செய்ய இன்னும் 2 பால் தான் இருக்கு. நல்ல ஒரு ஷாட் ராஜி கிட்ட இருந்து, அது 6. ராஜி ஓவர் ஸ்கோர் 6 பாலுக்கு 41 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 6 ரன்னு, 6 6. அதனால ஒரு நோ பால் போடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் போலர் யுனைடெட் 11 கேப்டன் மேடி, அவர் போட வந்திருக்காரு. ப்ரோ கொஞ்சம் டைம் இல்லை. 6 பாலுக்கு 41 ரன் அடிக்கணும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டாட் பால் 5 பாலுக்கு 41. ஆல்மோஸ்ட் யுனைடெட் 11 வெற்றி நோக்கி போயிட்டாங்க. அது சிங்கிள் தான். 4 பாலுக்கு 40. டாட் பால் முனைய பால் தான் இருக்கு. ஒயிட் பால், ஒயிட்ல ஒரு ரன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. வசந்த் ஒரு ஹிட்டுக்கு போனார், அது ஒரு ரன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு ரன், 2 பால் தான் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் இதில் வின் பண்ணுற டீமுக்கும் எம்பிடிக்கும் 10 மினிட்ஸ் தான் பிரேக்கு. ராஜி ஒரு ஹிட்டுக்கு போனார், அது பவுண்டரி. நல்ல ஃபீல்டிங் ஹரிஷ் கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங்கு. லாஸ்ட் பால் யுனைடெட் 11 ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால் ஒரு 6க்கு போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் பிட்வீன் யுனைடெட் 11 வெர்சஸ் எம்பிடி. 10 மினிட்ஸ் பிரேக்கு. பத்து நிமிஷம் பிரேக்கு. எம்பிடி ரெடியாக தான் இருக்காங்க. யுனைடெட் 11 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Our sponsors, thanks for our sponsors.